ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த கோட்டைக்காடு என்று சொல்லக்கூடிய கோலுவாம்பட்டி, பேரூர், வெள்ளலூர், இருகூர், சூலூர் ஆகிய இடங்கள் மிகச்சிறந்த வணிக மையங்களாக அல்லது பண்பாட்டு மையங்களாக திகழ்ந்திருக்கின்றன. யவனர்களோடு, குறிப்பாக கிரேக்கர்கள், ரோமர்களோடு வணிக தொடர்பும் பண்பாட்டு தொடர்பும் வைத்திருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் அகழ்வாய்வுகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அந்த பதிவுகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே முதல்ல நாம் எதை புறந்தள்ளி வைத்தோமோ அல்லது ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்வுக்கு மட்டும் உரியவை என்றிருந்தோமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து முதல்ல அந்த பறை என்கின்ற அடிப்படையிலே தொடங்கி இன்று பல்வேறு கலைகளை எல்லாம் நாம் மீட்டுருவாக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இது நல்ல பணிகளை செய்வது. முதல்ல நிமிர்வு அப்படிங்கிற அமைப்பு இந்த பறையை கற்றுத்தருவதற்காக தொடங்கப்பட்டது. அதற்கடுத்து சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒண்டிபுதூரில் ஒரு காட்சியகமாக நம்ம கருவிகளுடைய காட்சியகமாக இருக்கக்கூடிய வகையிலே ஒன்றை தொடர்ந்தார்கள். இப்பொழுது அவருடைய தாய் மண்ணிலே இங்கே இந்த கலைநிலம் என்பதை தொடங்கி இருக்கின்றார்கள். அதனுடைய நோக்கம் என்னன்னா, இன்னும் எதிர்காலத்தில் இந்த கலை 2 வகையா பண்ணணும். ஒன்று, நம்முடைய கலைகள் எதுன்னு இழந்துவிட்ட கலைகளை பட்டியலிட வேண்டும். அந்த கலைகளுடைய கருவிகளை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை கொண்டு வர வேண்டும். நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய கோசை அவர்கள் சிறப்பான முறையில் அந்த பல கருவிகளை, எனக்கு தமிழிசை நிகழ்வு ஒன்றிலே அவர்கள் 70க்கும் மேற்பட்ட கருவிகளை கொண்டு வந்து அந்த கருவிகளை எப்படி வாசிப்பது என்பதை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அது மாதிரி முதல்ல கருவிகளை நாம் கண்டெடுக்க வேண்டும். பல இலக்கியத்தில் சொல்லி இருக்கக்கூடிய கருவிகள். அதற்கடுத்து அந்த கருவிகளை இசைப்பது எப்படி என்கின்ற அடிப்படையிலே இசைத்துறையிலே கொண்டு வர வேண்டும். இப்பொழுதெல்லாம் நாம் மேலை நாட்டு மற்றும் இடைக்காலத்தில் வந்த இசைக்கருவிகளைத்தான் நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதை மாட்டோம். அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் உயரத்திற்கென்று உடையதாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கலைகள் இங்கே அப்படின்னு சொன்னாங்களே, இந்த களரி போன்று இருக்கக்கூடியவை, அதுவும் குறிப்பாக சித்தர் இலக்கியங்களில் நரம்பு சார்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த வீர நிகழ்வுகளை எல்லாம் பட்டியலிட்டு இருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாம் ஓரளவுக்கு எழுந்து கொண்டு வந்தாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலே அதை அவர்கள் இன்னும் நிலைப்படுத்தி வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த வீர விளையாட்டுகளிலே அதை நிலைப்படுத்தி வருகின்றார்கள். இப்பொழுது தமிழக அளவிலேயும் அது வளம் பெற்று வருகின்றது. அதே மாதிரி சிலம்பம் போன்றவை எல்லாம் நம்முடைய பழைய காலத்திலையும் கூட இல்லை, ஆங்கிலேயருடைய விடுதலை போராட்ட காலத்திலேயும் கூட இந்த கருவிகளை கொண்டு நிறைய நம்முடைய வீரர்கள் சாதித்திருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும். இது போன்று இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகள். அது இல்லாமல் பிற்காலத்தில் அந்தந்த வட்டார அளவிலே தோன்றியது. ஒரு சில பக்கம் தேவராட்டம் இருக்கும், ஒரு சில பக்கம் உடும்பு இருக்கும், ஒரு சில பக்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் இருக்கும். உடுக்கை பாடல்கள் இருக்கும், பம்பை இருக்கும். அதையே நாம மீட்டுருவாக்கம் செய்யணும். அது கொங்கு நாட்டில் கோவையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு மலர்ச்சி. என்ன 2-3 பேர் இந்த சங்கமங்கிற ஒரு அமைப்பு, இன்னும் போன்றிருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு எல்லா பக்கமுமே அந்த கலை அமைப்புகளை நிறுவி வருகின்றார்கள். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாமளே ஒரு 40-50 இடங்கள்ல 100களில் அவர்கள் செய்கின்றார்கள். அதனால நாமே பல ஊர்களில் போய் நம்ம கலந்துக்கிறோம். அதில் ஒரு நன்மையும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, நமக்கு தொலைக்காட்சி தொடர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கலை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையினை மாற்றி சின்ன ஒரு 3-4 வயசு குழந்தையிலிருந்து வயசான 60-70 வரைக்கும் அந்த ஒயிலாட்டம் போன்று இருக்கக்கூடியவற்றை எல்லாம் அடையாளப்படுத்தி அதே மாதிரி கொண்டு வருகின்றார்கள். அதில் எல்லா பெண்களும் ஈடுபடுகின்ற போது இன்னும் அவர்களுக்கு அந்த பெண்மையினுடைய உயர்வை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் என்ன பங்களிப்பு இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே போல பெருஞ்சலங்கை ஆட்டம் போன்றவற்றில் புதிய கலை கொண்டு வர்றாங்க. அவங்க அந்த கலைகளை கொண்டு போகும்போதே அந்த பழமையான கலையை கூடவே சங்க இலக்கிய வரலாற்றோடு கொண்டு சேர்க்கின்றார்கள். இப்படி பல அமைப்புகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. அவற்றுக்கெல்லாம் நல்ல முறையிலே ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய இடமாக அல்லது அவர்களுக்கெல்லாம் பயிற்சி நல்கக்கூடிய இடமாக இது அமைவது மிகவும் மகிழ்விற்குரியது. இந்த நல்ல வெள்ளலூர் மண்ணிலே இந்த நல்ல பணியை தொடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய வேல்முருகன் ஐயா அவருடைய குடும்பத்தை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் நிறைய கலைகளை முன்னெடுப்போம் என்று சொல்லி வேண்டி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். ஐயா நன்றிங்க. எல்லாருமே நான் நிமிர்வு கலையகமாகட்டும், இல்ல ஐயா சொன்ன முழவு இசையங்காடி ஒண்டிப்புதலாகட்டும், இல்ல ஆண்டுக்கு ஒரு முறை நாங்க துவக்கிற ஒரு துவக்க நிகழ்வாகட்டும், எதா இருந்தாலும் என்னுடைய இல்ல என்னை சார்ந்து இயங்கக்கூடிய எல்லா துவக்கத்திலையுமே ஐயா இருப்பாரு. ஏன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு துவக்க விழாவிலையும் சொல்ற ஒரு விடயம் தான், அவருடைய ஒவ்வொரு பேச்சிலையும் அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு புதிய வேலை திட்டத்தை எனக்கு மனமாற கொடுத்துட்டே இருப்பாரு.
நான் பறைய இங்க இவ்வளவு தூரம் இங்க கொண்டு வரது இன்னொரு முதன்மையான காரணம் ஐயா தான். ஏன்னா வெறும் பறையோடு நிக்கல, அவர் ஒரு முறை நாங்க ஆதீனத்திற்குள்ள பயிற்சி எடுக்கும் போது எங்க இது பண்றீங்க, துடுமும் சேர்ந்து பண்ணலாம்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் உன்னிப்பா கவனிச்சு எவ்வளவு தூரம் நகரோட ஒரு தொலைநோக்கு திட்டத்தை நாம எவ்வளவு தூரம் நம்ம சிந்திச்சிருந்தாலும் சின்ன சின்ன புள்ளிகளை இணைச்சு கொடுக்கறது ஐயாவினுடைய பேச்சு தான். அப்படி ஒரு நாங்க தொடர்ந்து 7 ஆண்டுகளா ஆதீனத்தில் இருந்தது ஒரு போக்கு தான் இப்ப இத்தனை கலைக்குழுவோட நாங்க இணைந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம். நன்றிங்க. அடுத்ததா நமக்கு வாழ்த்துறை வழங்குறதுக்கு கலைமாமணி ஜாகிர் ஹுசைன் அண்ணா, தமிழ்நாடு கலைப்பண்பாட்டு துறையினுடைய அரசு இசைப்பள்ளிகளுடைய அறிவுரைஞராக்கக்கூடிய ஜாகிர் அண்ணா. நன்றி. திருவாடிபுரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. இந்த மாபெரும் சபையில் அழகான இந்த காலை வேளையில் இப்படி ஒரு நிகழ்விற்கு எம்மை அழைத்திருப்பது என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அதுவும் தவத்திரு பேரூர் ஆதீனம் அவர்களோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பது என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்பதை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு காரணம் உண்டு. நானோ பிறவியில் இஸ்லாமியராக இருந்தாலும் வாழ்வதில் ஒரு வைணவன். ஐயா தவத்திரு பேரூர் ஆதீனம் அவர்கள் சைவ திருமுறைகளை சார்ந்தவர். இப்படி சைவமும் வைணவமாக இந்த இடத்தில் இணைந்திருப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வினை நிகழ்த்தி காட்டியிருப்பதற்கு சக்திக்கு ஒரு நன்றி. அதற்கு ஊக்கமளித்த கௌசல்யா அவர்களுக்கும் நன்றி. எத்தனையோ விழாக்களுக்கு செல்கின்றோம், பெரிய பெரிய விழாக்களில் எல்லாம் பங்கு கொள்கின்றோம். இப்படிப்பட்ட தனிப்பட்ட நம்முடைய குடும்ப விழாக்களில் கலந்து கொள்வது என்பது தனிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன் குடும்ப விழா என்று சொல்கிறேன் என்றால், எங்களுடைய பரதத்திற்கு ஆதியே இந்த தாளம்தான், அந்த தாளத்திற்கு ஆதியே இப்பறைதான். பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சொல்லி வருவார், குமரி மனம் செய்து கொண்டு கோலம் செய்து இல்லத்திருத்தி தமரும் பிறரும் அறிய தாமோதரர்க்கென்று சாற்றி அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமிலம் எழப்பறை கொட்டி தோரணம் நாட்டும் கொலோ என்பார். அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு, இன்னைக்கும் அரசாணி நட்டு முதல் கல்யாணத்துக்கு அரசாணி நட்டுறது ஒரு வழக்கமா இருந்துட்டு இருக்கு. அப்பவே பெரியாழ்வார் காலத்திலேயே அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமிலம் எழப்பறை கொட்டி தோரணம் நாட்டும் கொலோ என்பார். துமிலம் என்றால் தூசி. அந்த தூசி எழ எழ பறை கொட்டி தோரணம் நாட்டும் கொலோ என்பார். அதற்கு பின்பாடு ஆண்டாள் அதை வேற விதமா பாடியிருப்பார். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவத முத்துளைத்தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் என்னை கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன் தோழி என்று பாடியிருப்பார். அவர் மத்தளம் கொட்டை என்று போடிவிட்டார். நாங்கள் எங்கள் கிராமத்தில், தருமபுரி சார்ந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் நான், அந்த கிராமத்துல எல்லாம் முதல்ல கல்யாணம் பண்ணும்போது முதல்ல பறை மட்டும்தான் கொட்டி திருமணம் செய்தார்கள். பின்புதான் மேளம் கொட்டின ஒரு வழிபாடு, அது ஒரு வழக்கம் வந்தது. அதுவும் அந்த காலத்துல பறை கொட்டி என்றால் எந்த சமூகத்தவர்கள் இருந்தாலும் பறை கொட்டுதல் என்பது பொதுவான நிகழ்வாக இருந்தது. பொதுவாக எங்கள் ஊரில் பெரியார் ஒரு 15 நாட்கள் தங்கி தம்முடைய பிரச்சாரத்தை துவங்கி இருந்தார். அது இன்னைக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரியாக இருந்துட்டு இருக்கு. அதனால எங்க ஊர்ல மட்டும் இல்ல, அந்த சுத்துவட்ட கிராமத்துங்கள்ல நாங்க ஜாதி மத வேறுபாடுகளை பார்க்கும் வழக்கம் இல்லை. அப்பொழுதே நான் சொல்வது ஏறத்தாழ 70-80 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சாதி மத இரட்டை குவளை முறை கிடையாது. யாரும் எதிர்த்தும் பேசக்கூடாது. எல்லோருக்கும் ஒரே முடிவெட்டும் நிலையம்தான். எல்லோருக்கும் ஒரே இடத்தில் தான் சாப்பாடு. ஹோட்டல் ஒன்னே தான், அது யார் வேணாலும் போய் சாப்பிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்ததால் எங்களுக்கு சாதி மதம் என்பது ஒரு தெரியாத ஒரு விடயமாக இருந்தது. நான் மெட்ராஸ்க்கு வந்த பின்னாடி தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். மெட்ராஸ் தான் என்னை கரெக்ட் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப தூய்மையாகத்தான் இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருந்த ஒரு நிகழ்வு, அதாவது காலம் காலமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்வு இன்று வழக்கொழிந்து போய்விட்டது. இப்பெல்லாம் கல்யாணத்தை பார்த்தீங்கன்னாக்கில் முதல்லையாவது சரி ஓகேன்னு சொல்லி நாதஸ்வரமோ
தவிலும் வச்சுருந்தாங்க. இப்போ அதுவும் போயிட்டு இப்போ செண்டமேளம் ஒன்று வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கேரளாலேருந்து வந்தால் மட்டும்தான் அது ஒரு செண்டமேளத்துக்கே பெரிய மரியாதைன்ற மாதிரி. இன்னும் வருங்காலம் எப்படி இருக்குன்றது தெரியாது. இன்னும் அதெல்லாம் போச்சுனாக்கில் சாக்ஸோஃபோன் எல்லாம் வச்சு வாசிப்பாங்க போல இருக்கு வெஸ்டர்ன். அதெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடினே இருக்கும். ஆனால் என்றைக்குமே மாறாது நம்முடைய பழங்கால கலை. இன்றைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கில் எங்கேயாவது பறக்கொட்டி எங்கேயாவது வாசினிருந்தா கால் தனக்கு தானே ஆடணும்னு சொல்லி ஆசையாக இருக்கும். அதனால்தான் இந்த மண்ணினுடைய கலை எப்பொழுதும் மண்ணினுடைய மைந்தர்களுடைய மரபிலிருந்தும் அவர்களுடைய அந்த எண்ணங்களிலிருந்தும் மாறாமல் எப்பவுமே நிலை கொண்டு இருக்கும். நான் இவ்வளோ பெரிய டான்ஸர் ஆகிட்டாலும் சரி, எத்தனை தடவை எத்தனை ஜதிகளுக்கு ஆடினாலும் சரி, கணக்கு வழக்குங்க எவ்வளோ இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு தடவை பறை கொட்ட ஆரம்பித்து விட்டால் நம்ம சக்திக்கு தெரியும். ஏன்னா மியூசியம் தியேட்டரில் ஒரு தடவை சக்தி தன்னுடைய பறை நிகழ்வை நிகழ்த்தினார். அப்படி நிகழ்த்தி கொண்டு இருக்கும்போது ஒரு IAS கலெக்டர் கவிதா ராமு அவர்கள் எழுந்து ஆட ஆரம்பித்தார். அடுத்தது நான், எல்லோருமே பரதநாட்டிய கலைஞர்கள். ஏன்னா ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னுவாங்க. அது மாதிரி ஆடின எங்கள் கால்கள் எதற்காக, ஒரு தாளக்கட்டு லயம் மிக்க ஒரு மிருதங்கத்திற்காக ஆடின கால்கள் கூட இந்த பறை கொட்டு சத்தம் கேட்டவுடன் எழுந்து தானாகவே ஆட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது தான் நம்மளுடைய எல்லா பழங்கலைகளும். இன்னும் நீங்கள்லாம் தியாகராஜர் சுவாமி கோவில், பூங்கோயில் என்று அழைக்கப்படுகின்ற திருவாரூர் தியாகராஜர் சுவாமி கோவில் எல்லாம் பார்க்க போனீங்கன்னாக்கில் இன்னும் நிறைய வாத்தியங்கள், வழக்கொழிந்த வாத்தியங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அங்கே இருக்கிற பாரிநாயனம், பஞ்சமுக வாத்தியம், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. அது எத்தனை தடவை வாசிக்கணும்னு இருக்குது. தியாகராஜர் எழுந்தருளும் போது ஒவ்வொரு நடைக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் எத்தனையோ மல்லாரிகள் இருக்கின்றது, வாசிப்புகள் இருக்கின்றது, அந்த தாள வகைகள் இருக்கின்றது. அந்த கல் நாயனன்ற பாரி நாயனத்தை இப்போ வாசிக்கிறதுக்கு ஆளே இல்லை. நாயனம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. அது மாதிரிலாம் எத்தனையோ வழக்கொழிந்து போன விஷயங்கள் இருக்கிறது. யாருக்காவது பஞ்சமுக வாத்தியம் பார்த்துருக்கீங்களா நீங்க? ஒரே ஒரு ஊர்ல தான் இருக்கும், திருவாரூர்ல மட்டும்தான் இருக்கும். அதுவும் தியாகராஜருடைய ஈவினிங் அந்த பிரதோஷ சமயத்துல மட்டும்தான் அது வாசிப்பாங்க. அது எத்தனை தடவை, அந்த ஒவ்வொரு தடவையும் விளக்கு காமிக்கும் போது எத்தனை தடவை வாசிக்கணுன்ற ஒரு கணக்கு ஒன்று உண்டு. அதெல்லாம் மறைந்து போன நம்மளுடைய தமிழ் கலைகள். அது கோவிலுக்கு மட்டும்தான் அப்படின்றது நம்ம விளக்கிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய சமுதாய அமைப்பே எப்படி இருக்குன்னாக்கல கோவில் சார்ந்தது தான் நம்மளுடைய சமுதாயம். கோவிலுக்குள் அதுக்கப்புறம் பின்னாடி வருவோம். அது சர்ச்சைக்குரிய விவாதம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். ஆனால் கோவிலை வைத்துத்தான் சமுதாயம் அமைத்தது. அது நல்லதா கெட்டதான்றது அது ரெண்டாவது விஷயம். அது வேற ஒரு தளத்தில் விவாதிக்கக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு மிக அழகான கலைகள் மீண்டும் தழைத்து ஓங்கி வர வேண்டும். அதற்கு நம்ம சக்தி எடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை தொழிலாக வச்சிருக்கும் போது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ நீங்கள் ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கோவிலெல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஊருங்களில் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறது ரொம்ப ஃபேஷனாக இருக்குது. அது கோர்ட்டே தடை உத்தரவு போட்டிருக்கு. அசிங்கமாக ஆடாதீங்க, இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹைகோர்ட் உள் நுழைஞ்சு தடை உத்தரவு போடுது. அதையும் மீறி தான் இப்போல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க. பரதநாட்டியம் நாங்கள் ஆடுறோம், அவங்க வாசிக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் வெறும் 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மூக்கால அழுவாங்க. 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் இங்க வெறும் 10,000 ரூபாய் கொடுக்கறதுங்க. இது மாதிரி நிறைய சமுதாய சிக்கல்கள் நிறைந்த இந்த ஊர்ல நம்ம இப்போ காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு காலத்துல நிபந்தங்களே கொடுத்தாங்க, கிராமங்களை கொடுத்தாங்க, இதெல்லாம் வாசிக்கிறதுக்காகவோ அது செய்யறதுக்காகவோ. இன்னும் இப்போ சொல்ல போனோம்னாக்கல தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற ஒரு 6-7 கிராமத்துங்களை நாடகம் நடத்துறதுக்காகவே கொடுத்தாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்த காலம் போய் இப்போ நாட்டியமும் சரி, மியூசிக்கும் சரி இப்போல்லாம் அரசு நடத்துது. ஆனால் அரசு எவ்வளவு நடத்த முடியுன்றது தெரியாது. ஏன்னா மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அரசு நடத்த முடியாது. அரசு அத்தனையுமே தூக்கி சுமக்க முடியாது. ஏன்னா அரசுக்கு இது ஒரு பெரிய வேலையும் அல்ல. ஏன்னா அரசு அடுத்தது எஜுகேஷன் கொடுக்கணும், தொழிலை வளர்த்தின்னு போகணும். அந்த ரெண்டு தான் ரொம்ப பெரிய ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய கலையை நம்ம தான் வளர்த்தின்னு போகணும். Shakti, I bow in front of you. I appreciate your talent as well as your efforts. Thank you. Thank you, Shakti. நன்றிங்கண்ணா. ஏன்னா அண்ணா சொன்ன மாதிரி நாங்கள் பரதத்தை பறையோட இணைக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணியிருக்கோம். அதற்கு பரத கலைஞர்கள் எந்த அளவுக்கு ஒத்துருக்குறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஆரம்ப கட்டத்துல. இப்ப நிறைய பறை பரதம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை நோக்கி நகருது. அப்படி ஒரு பரத கலைஞர்
எங்களுக்கு ஒரு முழுமையா ஒரு ஆதரவு கொடுத்து நீங்க செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு எங்களைய தோள் தட்டி எங்களுக்கு முன்னோக்கி நகர்த்தருக்கு உந்துகலமா இருக்கிற அண்ணன் ஜாகிர் அண்ணனுக்கு உண்மையாவே நெஞ்சார்ந்த நன்றிகள். நிகழ்வுக்கு நான் சொன்ன உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு விஷயம், நீங்க நான் கட்டாயம் வந்துடுறேன், பயணச்சீட்டு மட்டும் எப்பன்னு போடுறோம்னு சொல்லிடுறேன், வந்துடுறேன்னு சொன்னாரு. உடனே அவரோட நெருக்கடியான பணிகளுக்கு இடையிலையும் வந்திருந்ததுக்கு அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா வாழ்த்துறை வழங்குறதுக்கு நாடகத்துறையில கிட்டத்தட்ட மாற்றுப்பாலினத்தவருக்கான ஒரு உரிமை குரலா தொடர்ந்து ஒரு 13-15 ஆண்டுகளா தொடர்ச்சியா களத்தில் நின்றக்கூடிய தோழர் ஸ்ரீஜித் அவர்களை ஒரு 2 நிமிடம் வாழ்த்துறை. அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி தான் ஒரு குடும்ப விழா தான் இது. அதில் நமக்கு பிடிச்ச சில முகங்கள் இருக்கு. நம்ம எப்பவுமே அந்த முகங்கள் எல்லாம் ஒரு ஒட்டுக்கு ஒரு இடத்துல பார்க்கறதுன்றது நம்ம குடும்ப நிகழ்ச்சிகள் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற இடங்கள்லாம் நமக்கு அரசியலுக்கு ஒத்து வராத, நம்ம பார்வைக்கு அப்பாற்பட்ட இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம இருந்தாலும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு குடும்ப நிகழ்வா இந்த நிகழ்வை கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சக்திக்கு நன்றி. இந்த நிலத்தை உருவாக்குறதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு மனுஷனா, ஒரு மனிதனா, ஒரு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நடுவுல தன்னுடைய நிலத்துக்குள்ள கலையை கொண்டு வைக்கிறதுன்றது அவங்கவுங்க வீடு கட்டுவாங்க, சொத்தை சேர்ப்பாங்க, மனுஷனை ஏதோ போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு கலைக்காக ஒரு விஷயத்த உருவாக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். தமிழ்நாட்டுல என்னால முடியல, சில நேரங்கள்ல கேரளாவில் போய் என்னால் ஒரு கலரியை உருவாக்க முடிஞ்சது. காரணம் என்னன்னா அங்கே ஆர்ட் மட்டும்தான் பிரதானமா இருந்தது. அந்த ஆர்ட் கூட தான் தன்னுடைய வாழ்க்கையை அவங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை நான் பார்த்தேன் அந்த இடத்துல. அதில் ஒரு அன்பு இருந்தது, பாசம் இருந்தது. அதனால என்னால் ஈஸியாக அது உருவாக்க முடிஞ்சது. அதே நேரத்தில் ஒரு கலரியை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது சாதாரணமாக கிடையாது. ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த கோவிட் டைமில் நிறைய நானு, கௌசல்யா, சக்தியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கால் பண்ணி கேட்கும் போது என்ன உதவி அப்படின்னு பர்சனலா நம்ம கேட்போம்ல, என்ன நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்க, உதவி வேணும் அப்படின்னும் போது அப்ப அவர் சொன்ன விஷயம் பறை கலைஞர்கள் பல பேருக்கான ஒரு விஷயத்த நம்ம செய்யணும், அவங்களுக்கான ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டிவ் உருவாக்குனாங்க அந்த டைம்ல. அந்த கலெக்டிவ், அந்த லிஸ்ட் கோவிட் டைம்ல சக்தி கிட்ட இருந்து பல பேருக்கு போச்சு. அதான் உண்மை. ஏன்னா அவர் ஆரம்பத்திலே அது ஒரு ஐடியா பண்ணி அவங்க அதை சேர்க்க ஆரம்பிச்ச அந்த லிஸ்ட் பின்னாடி வரவங்களுக்கு பல பேருக்கு அந்த லிஸ்ட் ஒன்று போயிட்டு இருந்தது. அதை நான் ஏன் சொல்றேன்னா, வெறும் கலை மட்டும் இல்லாம கலை சார்ந்து இயங்கக்கூடிய, வாழ்வியலோட இயங்கக்கூடிய மக்களுக்கான ஒரு வருமானம், அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறதுன்றது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதை செஞ்சிட்டு இருக்காரு தொடர்ந்து. குறிப்பா இந்த அரங்கு தொடர்ந்து நாடகம் மற்ற விஷயங்கள்லயும் முக்கியமா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த வித சாதி பாகுபாடு இல்லாம, இப்ப எங்களை பாத்தீங்கன்னா மாற்று பாலினம் பாலிருப்பு கொண்ட ஒரு மாதம் இது ஜூன் மாதம் உலக அளவுல ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதத்தை ஒரு மாசமா நாங்க நிகழ்ச்சிகள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் கூட இங்க வானவில் பேரணி வர 18ஆம் தேதி கோயம்புத்தூர்ல முதன்முறையாக எல்ஜிபிடி மக்கள் இணைஞ்சு பண்றாங்க. அதுக்கு ஒரு தியேட்டர் ஒர்க் ஷாப்புக்கு தான் நான் இங்க வந்திருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல, அதுவும் நமக்கு ஒரு நெருக்கமான மாதத்துல இப்படி ஒரு கலரையும் இப்படி ஒரு விஷயத்தையும் தொடங்கினது இன்னும் நெருக்கமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தொடர்ந்து கட்டியக்காரி நாடக குழு இணைந்து பல்வேறு பயிற்சிகளை கொடுக்க நாங்க எல்லாரும் ஒரு 52 பேர் இருக்கோம் தியேட்டர்ல. வேற இடத்துல இருந்து எந்த நேரத்துல எப்ப கூப்பிட்டாலும் நாங்க இங்க பயிற்சிகளையும் எல்லாமே நாங்க கண்டிப்பா கொடுக்குறோம். ஏன்னா வேற என்ன கொடுக்க முடியும்னு தெரியல, கத்துக்கிட்ட வித்தியை தான் கொடுக்க முடியும்ல, அதுதான். சோ அது கண்டிப்பா நாங்க கொடுக்கறோம். நன்றி சக்தி. கௌசல்யா நன்றி. நன்றி. ஏன்னா இது போன்ற கலை ஆர்வலர்களுக்கும் ஆசான்களுக்குமான ஒரு பொது தளத்தை தான் இந்த கலைநிலம் உருவாக்க நினைச்சோம். அதற்கு இப்போ ஒத்துக்கிட்டது. ஏன்னா நான் கீழே போடும்போது யோசிச்சோம், ஆட்டத்துக்கு ஆட்கள் இருக்காங்க, இசைக்கருவிகளுக்கு ஆட்டம் இருக்காங்க, நாடகத்திற்கு யாரையுமே உறுதி பண்ணலையான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்ரீஜித் உறுதி பண்ணிட்டாரு, ரொம்ப நன்றி. அப்புறம் கொஞ்சம் பேரை வரவேற்கணும். திருப்பூர், இது நம்ம பொள்ளாச்சி தாய் தமிழ் பள்ளியினுடைய தாளாளர் தோழர் பாரதி அவர்களையும், ஏன்னா தமிழேறு கலைக்களம், ஏன்னா தமிழ் இந்த கலை நிலத்திற்கு இன்னொரு முன்னோடி அப்படின்னா தோழர் முன்னாடி வாங்க, மேடைக்கு வாங்க. இன்னொரு முன்னோடி என்னன்னா தமிழ் ஏறு கலைக்களம். அதுவும் இது மாதிரி ஒரு பொதுவான ஒரு தளத்தை வச்சு இயக்குறாங்க.
அந்த தளம் எங்களுக்கு ஒரு முன்னோடி. அதுவும் தாய் தமிழ் பள்ளி கலைகளுக்கான களமா வந்து இருக்கும்னு விருப்பப்பட்டோம். அதே மாதிரி பொள்ளாச்சி தாய் தமிழ் பள்ளி ஒரு கலைகளுக்கான களமா வச்சிருக்க தோழர் பாரதி வரவேற்கிறோம். அடுத்து சதாசிவம் ஆசான் துடும்பாட்டத்துல வந்து நம்ம கோவையில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஆசான்கள்ல வந்து ஆசான் சதாசிவம் அவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். அடுத்ததா வாழ்த்துறை வழங்குறதுக்கு ஆசான் குப்பராஜ் அவர்களை மேடம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலபுலாவிய நிர்மணி வேணியன் அழகிற் சோதிய நம்பரத்தாடுகின்ற அந்த இறையவனின் பொற்பாத கமலங்களை தொட்டு தொழுது வாழ்த்தி வணங்கி சிவத்திரு அடிகளார் முன்பும் மதிப்புமிக்க நமது கலைப்பண்பாட்டுத்துறை கலைமாமணி ஜாகீர் ஹுசேன் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்களாகி உங்கள் முன்னிலையிலும் இசைகளாகி உங்கள் முன்னிலையிலும் குருமார்களாகிய உங்களுடைய முன்னிலையிலும் எனக்கு சிறந்த சில கருத்துக்களை நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு தேசத்தினுடைய பெருமை எங்க இருக்குன்னா கலை, கலாச்சாரம், இறையாண்மை. எந்த தேசமா இருந்துட்டாலும் சரி அந்த தேசத்துக்கு பெருமை சேர்க்கிறதே கலை முதல், கலாச்சாரம், இறையாண்மை. இந்த 3 இருந்தா உலகத்தில் அந்த தேசம் மேலோங்கி நிற்கும். அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் யாருக்கும் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கலை நிலமுங்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் ஆரம்பிச்சு இது பெருசு பண்ணணுங்கிறதுக்காக அடிகளார் அவர்களையும் சென்னையிலிருந்து மதிப்பிற்குரிய நமது ஜாகீர் சகோதரர் அவர்களையும் அழைச்சு இங்க இருக்கிற இசைக்கலைஞர்களை எல்லாத்தையும் அழைச்சு பல்துறை இசைக்கலைஞர்களை எல்லாம் அழைச்சு இப்படி ஒரு விழாவை அன்பு தம்பி சக்தி நடத்துறாருன்னா அவருக்கு நம்ம எல்லாம் உறுதுணையா இருப்போம் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். நன்றிங்க. ஏன்னா உண்மையை சொல்ல போனோம்னா மிருதங்கத்துல நாம பார்க்கக்கூடிய ஆசான்கள் எல்லாமே வெளிப்புறமா பார்க்கக்கூடிய இல்ல இப்ப பிம்பமா பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து வெவ்வேறு ஆசான்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா மிருதங்கத்திலிருந்து கஞ்சரா ஒரு சிறு பறை, ஏற்கனவே இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு சிறு பறைய மீட்டுருவாக்கம் பண்ணதுல முதன்மையான பங்கு வந்து ஆசான் மாமுண்டியா பிள்ளை அவர்களை சாரும். கிட்டத்தட்ட ஒரு அரங்க அமைப்பு எப்படி இருக்கும்னு, ஒரு மிருதங்கத்தினுடைய நடைகள் எப்படி இருக்கும்னு அப்படின்னு ஒரு பெரிய மாற்றத்தை, எப்படி நம்ம தமிழிசை மூவர்களை மறைச்சு எப்படி கர்நாடக மும்மூர்த்திகளை, கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளா வந்து காமிக்கப்பட்டாங்க. ஆனா ஆதி மும்மூர்த்திகள் அருணாச்சலம் அவங்க, அதுக்கப்புறம் மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவர், இவர்களுக்கு அடுத்து வந்தவங்க தான் பின்னாடி வந்தவங்க. அதே மாதிரி மிருதங்கத்துல முன்னாடி இருந்தவர் மாமுண்டியா பிள்ளை. அவர்களுடைய குரு சிஷ்ய வழியில வந்த ஆசான் குப்ராஜ் அவர்களை இன்றைக்கு வாழ்த்துறை வழங்கினது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. ஐயா நன்றிங்க. அடுத்து தோழர் பாரதி அவர்களே. தோழர் சக்தியினுடைய தந்தையார் வேல்முருகன் அவர்களை முதலில் வணங்கி நான் என்னுடைய வாழ்த்துறையை தொடங்க வேண்டும். ஒரு தந்தை இழப்பு என்பது, அதற்கு பிறகு அவருடைய பெயரால் நாம் இந்த சமூகத்துக்கு பயன்படுகிற ஒன்றை செய்வது என்பது, அவர்கள் வாழ்ந்த வாழ்வை நாம் இப்படித்தான் அர்த்தப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் மறைவுக்கு பிறகும் இந்த சமூகத்திற்கு அவர் பெயரால் ஏதாவது பணிகள், இந்த மக்களுக்கான பணிகள் செய்யப்பட்டால் மட்டுமே அவர்களை நாம் இறந்தும் வாழச் செய்ய முடியும். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்கிறார் வள்ளுவர். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் வாழ்ந்தாலும் செத்தாருள் வைக்கப்படும் என்கிறார். அப்படி ஒப்புரவு இல்லாத மனிதனை வள்ளுவர் அவ்வளவு கோபமாக சாடுகிறார். நீ வாழ்வதற்கு நீ செத்து போகலாங்கிறார். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அப்படி தன்னுடைய தந்தையை அவர் இறப்புக்கு பிறகும் அவரை வாழச் செய்வதற்காக, அவருக்கு உயிர் கொடுப்பதற்காக சக்தி எடுத்திருக்கிற இந்த முயற்சி வெறும் தந்தை உணர்வு மட்டும் சார்ந்ததல்ல. தமிழ் கலைகளை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும், அதை இந்த மண்ணின் வேர்பிடிக்க செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு, நியாயமான உண்மையான உணர்வோடு சக்தி இதை முன்னெடுத்து செய்கிறார்.
ஒரு கலை என்பது தமிழர் கலைகளை நாம் கொண்டு செல்கிறோம் என்ற ஒரு கலைகளை காப்பாற்றணுங்கிற எண்ணமே ஒரு ஆதிக்கத்திற்கு எதிரானதுதான். நீங்கள் ஆதிக்கத்திற்கு எதிரான சொற்களை பயன்படுத்துகிறீர்களா, உரையாடுகிறீர்களா, எவ்வளவு சீற்றத்தோடு அதை எதிர்க்கிறீர்களா என்பதல்ல. நீங்கள் இந்த தமிழ் கலைகளை காக்க வேண்டும் என்கிற உங்கள் முயற்சி, அதற்கான பயணம், அதற்கான செயல்பாடுகளே ஒரு ஆதிக்கத்திற்கு எதிரானதுதான். அதனாலவே அதை தாண்டி நாம் இந்த கலைகளை இயக்கங்களோடு ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டும். இயக்கங்களோடு முழுமைப்படுத்தி பார்க்க. இயக்கங்கள் என்று சொல்லுவது எங்களை போன்ற இயக்கங்களை இல்லை. தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தந்தை பெரியார், அப்படி இயக்கங்களை சொல்லவில்லை. தமிழக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாசிசத்திற்கு எதிரான இயக்கங்கள், சமத்துவத்துக்கான இயக்கங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வன்முறை, கொடுமைகள், இவற்றுக்கு எதிராக ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய அளவிலும் நடக்கிறது, தமிழக அளவிலும் நடக்கிறது. அந்த இயக்கம் அப்படி ஒரு வெகுமக்கள் இயக்கமாக தன்னெழுச்சியாக உருவாகிற இயக்கங்களோடு இந்த கலைகள் தங்களுடைய பாத்திரத்தை வகிக்க வேண்டும். அதனுடைய ஒரு அங்கமாக இந்த கலைகளை நாம் உருவாக்குகிற போதுதான், அப்படி அமைத்துக் கொள்ளுகிற போதுதான் நாம் இதை உயிரோட்டமாக கொண்டு செல்ல முடியும். மக்கள் சார்ந்து இருக்கிறோம், மக்கள் பக்கம் இருக்கிறோம் என்பதை தாண்டி மக்களோடு கலந்து கரைந்து இருக்கிறோம், மக்களின் உரிமை போராட்டங்களில் முன்னணியாக நிற்கிறோம் என்பது அந்த கலைகளை இன்னும் உயிரோட்டம் உள்ளதாகவும், யார் நினைத்தாலும், எந்த ஆதிக்கங்கள் நினைத்தாலும், நம்முடைய எதிரிகள் என்ன நினைத்தாலும் நம்முடைய கலைகளை, நம்முடைய பண்பாட்டை அழிக்க முடியாது என்கிற சவால் இந்த மக்கள் இயக்கங்களோடு நீங்கள் ஒரு அங்கமாக மாறுகிற போதுதான் நடைபெறும். நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த கலை நிலம் என போர்க்கலை மட்டுமல்ல, கலைப்போரும் ஒரு விடுதலை இயக்கத்திற்கு முக்கியம். அந்த கலை போரை எடுத்து செல்வதற்கு இந்த கலை நிலம் ஒரு மிகச்சிறந்த தளமாக, ஒரு போர்க்களத்திற்கு பயன்படுகிற ஒரு கலைப்போரை உருவாக்குகிற ஒரு களமாக இந்த கலை நிலம் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி தோழர் பாரதி அவர்களுக்கு நன்றி. அடுத்தது திராவிட விடுதலை கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் தோழர் நேருதாஸ் வாழ்த்துறை. அன்புக்குரிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதே போல மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆளுமை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தந்தை கோ வேல்முருகன் அவர்கள் நினைவாக கலைநிலம் என்கிற இந்த கலைநிலையத்தை தொடங்கியிருக்கிற சக்தி மற்றும் கௌசல்யாவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு என்பது கலையை வேறுபடுத்தி ஒரு மாநிலமாக பார்க்க முடியாது. ஏனால் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் கலை என்பது ஒரு உயிர் போன்றது. அதெல்லாம் விலகி ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது பறைய எப்படி நம்மளாம் பார்த்துட்டு இருந்தோம்னா ஏதோ இது ஒரு தீண்டத்தகாத கருவி, ஒரு இறப்புக்கு மட்டுமே அதை வாசிக்கக்கூடிய கருவியெல்லாம் நம்ம யோசிச்சு இந்த காலகட்டத்தில் சக்தி போன்றவர்கள் அதை முன்னெடுத்து இன்னைக்கு அதை எங்கே கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு நமக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு நிறையா எங்கள் பொதுவாக பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் பறை இல்லாமல் திருமணமே இப்போ நடக்கிறது இல்லை. எல்லா சுயமரியாதை திருமணங்களையும் பறை ஒரு நிகழ்வாகவே எல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை, பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது சக்தி போன்ற நிகழ்வு கலைக்குழு ஆகட்டும், மற்ற கலைக்குழு ஆகட்டும், எல்லாமே தொடர்ச்சியாக இதை பண்ணுறதுனால தான் இன்னைக்கு ஒரு காலகட்டத்துக்கு வந்து நின்றுருக்குது. ஆகவே இது தொடர்ச்சியாக இவர்கள் இன்னைக்கு அறிமுகப்படுத்த போகிற எல்லா கலைகளும் எல்லாமே வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது. எப்படியாவது ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிறது. பொதுவாக நான் இங்கே ராகுல் கிட்ட கூட சொல்லிகிட்டே இருப்பேன், எங்கேயாச்சும் என்ன சொல்ல நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு. பொதுவாக பறையும் போது இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யுது. நம்மளும் அதை வாசிக்கணும் அப்படிங்கிறது. தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நேரமின்மை தான். தொடர்ச்சியாக பாரதி தோழர் சொன்னது போன்று தினம் தினம் ஒரு போராட்டங்கள் இந்த 8 வருஷமாக நம்ம ஓய்வே இல்லாமல் நடத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இது எல்லாம் வந்து இதோடய வச்சுட்டு நம்ம கலையும் ஒரு போர்க்கரையாகவே மாற்றி இந்த சமூகத்துக்காக பாடுபடணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழர் நேருதாஸ் அவர்களுக்கு. ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய தோழமை அமைப்புகள் எல்லாத்தையுமே அழைச்சிருந்தோம். திராவிடர் விடுதலை இயக்கத்தினுடைய திராவிடர் கழகத்தினுடைய
மண்டல மாணவரணி செயலாளர் தோழர் யாழ்னி, நம்மளுடைய நிமிர்வு கழகத்தினுடைய மூத்த மாணவர் படை கலைஞர் யாழ்னி 2 நிமிடம் வாழ்த்துறை. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பறை சார்ந்து நிறையா பேர் இயங்கிட்டு இருந்தாலும் கோவையில் நமக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய முறையில் வந்து பறைக்கலையை எடுத்துகிட்டு போகணும், எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும். அதுலேயும் வந்து பெண்கள் தனியாக அதிகமாக அதில் வந்து பங்கேற்கணும்னு நினச்சி எல்லாத்துக்கும் நல்லா பயிற்சி தர சக்தி அண்ணாக்கு முதல் வணக்கம். அதுக்கப்புறம் எல்லாருமே சொந்த நிலத்தில் வந்து நம்ம வந்து பொருளீட்டணும் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. அதில் நம்ம கலையை வந்து கொண்டு போகணும், அதை எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக ஆக்கணும்னு நினைக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அது ரொம்ப பெரிய முயற்சியாகவும் இருக்கும். இது மாதிரி பறை கலைகள் கற்றுக்கிறது மூலியமா இப்போ நானும் வந்து பறை வகுப்புக்கு வந்து வந்துட்டு இருந்தேன். அது வந்து உடல் சார்ந்து நம்மளை வந்து ரொம்ப பிரிஸ்காக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா உரையாடல்களுக்கும் அது வந்து ஒரு வழி வகுத்து தருது. அந்த உரையாடல்கள் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஆரோக்கியமானது கூட. அதுக்கான ஒரு களமாகவும் இது இருக்குது. அப்புறம் கலை மூலியமாக தான் வந்து பல நல்ல விஷயங்களை வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போக முடியும். அதுவும் போராட்ட களத்தில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு தொடக்கமா இருக்கணும். இது இன்னும் பெருசா வளர்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஏன்னா இந்த கலை நிலத்துல ஆரம்பத்துல ஷெட்டு போறது ஆரம்பிச்சு கடைசியா வந்து பந்தல் போட்டு முடிச்சு இருக்கிற வரைக்கும் வந்து கூடவே நின்னது வந்து நான் இங்க அமைப்பா நம்புற தோழர்களை தான். அதனாலதான் அவர்களை வந்து நிறைய விஷயங்களை நம்ம முன்னிறுத்துறோம். ஏன்னா யாழ்னி வந்து இங்க வந்து எர்த்ராம் ஓட்டும் போது கூட 2 ரவுண்ட் ஓட்டினாரு. அவங்க அக்கா ஆகட்டும், தம்பி தமிழரசு ஆகட்டும், எல்லாருமே கூட இருந்தவங்க. அடுத்ததா சிவகாசியில் இயங்கக்கூடிய அதிர்வு தமிழிசையத்தின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் தோழர் சரவணகாந்த் நிகழ்ச்சியில் போஸ்ட் போட்ட உடனே வந்து முதலாளா குழுவுல போட்டு கட்டாயம் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லி உறுதி கொடுத்தவரு தோழர். 2 நிமிடம் வாழ்த்துறை. அடுத்ததா நிகழ்ச்சி துவங்கிறோம். அடுத்ததா வந்து சிலம்பமும் பறையும், அதற்கு அடுத்து நம்மளுடைய தேவராட்டம், அதற்கு அடுத்து ஆசான் சதீஷ் ஆசானுடைய ஜெண்டை மேளம், அதற்கு அடுத்து மிருதங்கம், எல்லாமே இறுதியா மிருதங்கமும் ஜெண்டையும் சேர்ந்து வந்து நிகழ்ச்சி